அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025, குரூப் 2 மற்றும் குரூப் டிஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2025 இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான பொது தமிழ் வகுப்பில் இன்றைக்கு நம்ம 13ஆம் தேதி வகுப்பில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு பாடத்திட்டம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் திருக்குறள் தொடர்பான செய்திகளில் 11 மற்றும் 12வது அதிகாரம் அன்புடைமை, கல்வி என்கின்ற 2 அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பார்ப்போம். ஸோ அது போக லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு பழமொழியோடைய விரிவாக்கத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார்? ஒரு ஸ்பானிஷ் பழமொழி. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டுமாரோ இஸ் ஆஃபன் தி பிஸியஸ்ட் டே ஆஃப் தி வீக் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் பழமொழி. இது எல்லாருக்கும் பார்த்தா தெரியும் தானீங்க. ஸோ இந்த பழமொழி தான் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம எப்பவுமே ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுவோம். நாளைக்குன்னு தள்ளி போடுறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்ய சொன்னால் நாளைக்கு செய்கிறேன் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுவோம். ஸோ அதை கண்டிக்கும் விதமாக ஒரு ஸ்பானிஷ் பழமொழி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஏன்னா அப்போ நாளைங்கிறது ரொம்ப பிஸியஸ்ட் டேயாக மாறி இருந்த வாரத்திலே. அப்போது அதனால இன்றைக்கே செய்ய அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா, நாளையே இந்த வாரத்தின் மிகவும் மகிழ்ச்சியான நாள், அதனால் எதையுமே தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக இருக்குது. ஸோ அவர் கேட்டபடி இந்த பழமொழி எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நாளையே இந்த வாரத்தின் மிகவும் சுறுசுறுப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளையே இந்த வாரத்துடைய மிகவும் வேலைப்போல் அதிகமான நாள் அப்படின்னு அதை மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ பழமொழி அப்படியே நமக்கு டைரெக்டாக மொழிபெயர்ப்பில் கொடுக்கும்போது இந்த இடத்துல பிஸியஸ்ட் டே அப்படிங்கிறத மகிழ்ச்சியான நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான நாள் நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரத்தை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அன்புடைமை. இந்த உலகத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தர் போன்ற மிக பெரும் சக்திகள்லாம் தோன்றி இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போன விஷயம் என்னென்னா, இந்த அன்பு தான். லவ். ஓரறிவு உயிரினங்கள்லேருந்து மனிதர்கள் வரை அனைவருக்கும் தெரிந்த ஒரே ஒரு செயல்பாடு இந்த அன்பு தான். அன்பு என்று இருப்பதால் தான் இந்த உலகமே இன்று வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்பே பிரதானமாக வைத்து தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. குழந்தை பிறந்த உடனே தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பு தான் அந்த குழந்தைக்கு முதல்ல இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய முதல் பரிசே அதுதான். அப்போ நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொருளை வாங்குறது, இது எல்லாமே. அதனால் அன்பு என்பதை திருக்குறள்லையும் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கு அன்பை பற்றி நம்ம எல்லாருமே பேசக்கூடிய சூழல். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அன்பு என்பது உங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித சமுதாயத்தில் பேசியிருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவருடைய கருத்துக்களை இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான கிளாஸாக அது இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னா கேள்வி. அன்புக்கு கூட அடைக்க வைக்கிறதுக்கு தாழ்பால் இருக்கா, இவ்வளோதான் அப்படின்னு. ஆர்வலர், அதாவது அன்பு கொண்டவருடைய கண்ணீர், புன்கணீர் அப்படின்னா அந்த இடத்துல துன்பத்தை கண்டு வரக்கூடிய கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். நமக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும், ஒரு கஷ்ட காலம், தவறு செஞ்சுட்டு ஏதாவது ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம். சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டு ரசிப்பார்கள், கண்டு வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சவங்களா இருக்கட்டும், இந்த உலகமே உங்களை வேண்டா வெறுப்புக்கு பார்த்தாலும் சரிதான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உங்களை எதிரியாக நினைக்கும் பொழுது கூட உங்களுடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் வரும் ஒரு ஆர்வலர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள், அன்பு உடையவர்கள் அவங்க தான். அதான் ஆர்வலர்னா அன்பு உடையவர். தாழ் அப்படின்னா தாழ்பால், வீட்டில் போடுறோம்ல தாழ்பால், அந்த தாழ்பால்னா அடைப்பு. அன்புக்கு கூட ஒரு அடைப்பு இருக்கா? அந்த உலகத்தில் அன்புக்கு லிமிட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம துன்பப்படும் பொழுது நம் துன்பத்தை பார்த்து நம் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து அவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருத, அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளிப்பட்டு நிற்கும், அது தானாக வெளியே நிற்கும். அதுதான் அன்புடைய வெளிப்பாடு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். 2வது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவன் எல்லாத்தையும் என்னோடதுன்னு உரிமை பாராட்டக்கூடியவனாக இருப்பான். அன்பு உடையவர் எப்பவுமே எப்படி இருப்பாங்களாம், தன்னுடைய எலும்பை கூட பிறருக்கு கொடுத்து தானம் செய்ய தயாராக இருப்பாங்க. அன்புள்ளவங்க தன்னுடைய பொருளை பிறருக்கு கொடுப்பாங்க, தன்னுடைய உயிரையும் பிறருக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு தாய் தந்தையர் பாருங்க, தங்களுடைய
பொருளை கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள், ஒரு கட்டத்தில் தன்னுடைய உயிரையும் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றுவாங்க. அதான் அன்பு உடையவர்கள் தான் தன்னுடைய எலும்பு சதையை கூட பிறருக்கு உரித்தாக்கி வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்பு இல்லாதவன் தான் இந்த உலகத்துல இது என்னோடது, இது என்னோடது, என்னோடது என்று உரிமை கொண்டாடி கொண்டிருப்பார். என்பு என்பது எலும்பு என்பதை குறிக்கிறது. இந்த இடத்துல எலும்பு அப்படின்னா என்ன, எலும்பு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்க எலும்பு என்பதை உடல், பொருள், ஆவியெல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம். என்புனா எலும்புன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை, தன்னுடைய சரிதத்தையே தந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் பிறருக்கு என்று நினைப்பவர்கள் தான் அன்புடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு, வழக்குன்னு அந்த இடத்துல வாழ்க்கை என்று அர்த்தம். ஒரு வாழ்க்கையை வாழும்போது இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஃபுல்லா லவ், அன்பு என்பது இருக்கணும். அப்போ அன்போடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் ஆறு உயிருக்கு, இந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு இருக்குதோ அதே போன்றது. உடல் இருந்தால்தான் உயிர் இருக்கும், உயிர் இருந்தால்தான் உடல் இருக்கும். உயிர் இல்லை என்றால் உடல் மக்கிவிடும், உடல் இல்லை என்றால் உயிர் வாழாது. அப்போ இந்த உடம்பும் உயிரும் வாழ்றதுக்கு நமக்கு என்ன தேவை, ரெண்டும் இணைந்து செயல்படுவது தேவை. அதே போல இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு என்ன தேவை, வாழ்க்கையும் அன்பும் இணைவதுதான் அந்த தொடர்புக்கு ஒப்புமை என்று இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கு, வழக்கு என்றால் இந்த இடத்துல வாழ்க்கை, வாழ்க்கையில வாழக்கூடிய நெறி. ஆறு உயிர், அருமையான உயிர், சாதாரண உயிர்னு சொல்லலை. இந்த உயிர் நமக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. கரெக்டு தானே? இந்த உயிர் மறுபடியும் கிடைக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பிறவியில் நமக்கு இந்த உயிர் ஒரு பாக்கியமாக கிடைச்சிருக்கு, மீண்டும் அடுத்த முறை இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? கிடையாது. அதுதான் அருமையான உயிர். நாலாவது பாருங்க, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. பிறட அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு ஏதாவது சொல்லி திட்டிடலாமா, இல்லை இன்னைக்கு வம்புழுக்கலாமா, அப்படி இருக்கக்கூடாது. அன்பு செலுத்தலாமா, இன்னைக்கு நிறைய பேர்ட்டு நம்ம அன்பு செலுத்தலாமா, அன்பாக கனிவாக பேசலாமா, இப்போ அப்படி நம்ம நினைக்கக்கூடிய ஆர்வம் இருந்தால் அது நமக்கு ஊர் முழுவதும் நட்பை சுமந்து கொண்டு வந்து தரும். நீங்கள் அன்பாக இருந்து ஒரு 50 ஆண்டுகள் வாழ்ந்து முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இறந்த பிறகு உங்களை தேடி நீங்கள் எங்கெங்கெல்லாம் அன்பு செலுத்தினா அவ்வளோ பேர் நட்பாக மாறி உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க இறந்த பிறகு. அதான் நண்பு எனும், நண்புனா நட்பு என்பதை வள்ளுவர் நண்பு என்று சொல்லியிருக்கிறார். நண்பு எனும் நாடா சிறப்பு என்று சொல்லியிருக்கார். பெரும் சிறப்பு, நாடா சிறப்புனா பெரும் சிறப்பு. ஒரு மனிதன் எந்த சிறப்பை கொண்டு போகணும், நண்பர்கள், தன்னை தேடி வரக்கூடிய நண்பர்களையும் தன்னை நாடி வரக்கூடிய மக்களையும், இவ்வளோ பேர் வச்சிருக்கான இந்த மனுஷன், இத்தனை மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கிறானே அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதான் அவர் சொல்ற, நண்பு எனும் நாடா சிறப்பு கொண்டு வந்து தரும். அது ஈனும் என்றால் அது தரும். எது? அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அதனால மனசில் நினைச்சுக்கணும், தினமும் ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்து தினமும் ஒரு நாள் கடந்து செல்லும் பொழுது நம்ம எத்தனை பேரிடம் அன்பு செலுத்தியிருக்கோம், அன்பான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம் என்பதை பார்க்கணும். அதான் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பை நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நம்மள்கிட்ட இருந்தாலே போதும், அது நமக்கு நட்பு என்று சொல்லக்கூடிய நாடா சிறப்பை கொண்டு வந்து தரும். ஈனும் என்றால் தரும், ஆர்வம் என்றால் விருப்பம், நண்பு என்றால் நட்பு, அன்பு ஈனும் என்றால் அன்பு விருப்பத்தை தரும். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகம் என்றால் உலகம். இந்த உலகத்துல இன்பமாக வாழ்ந்து சிறப்படைபவர்கள் யார் அப்படின்னா, அன்புற்று அமர்ந்த வழக்கு. வழக்குன்னு என்ன சொன்னோம், வாழ்க்கை நெறி. அப்ப அன்போடு வாழ்க்கை நெறி வாழ்ந்தவர்கள் தான் இந்த உலகத்துல இன்புற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல யார் இன்பமா வாழ்றாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, பணம் நிறைய வச்சிருக்கவங்களா, நிறைய கார் பங்களா வச்சிருக்கவங்களா, இல்ல அரசியல்வாதிகளா, இல்ல பெரிய உலகத்தின் பணக்காரங்களா, தொழிற்சாலை நிறுவனர்களா, அவங்களாம் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை குடிசையில் இருந்தால் கூட, ஒரு வசதி, மின்சார வசதி கூட இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட, அன்போடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை நெறியை அவர்கள் கடைபிடித்து வாழும் பொழுது அவங்க தான் இந்த உலகத்திலேயே இன்புற்றவர்களாக கருதப்படுறாங்க. அப்போ உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர்கள் அவர்கள் தான் என்று சொல்லியிருக்காங்க. என்ப அப்படின்னா என்பார்கள், வழக்குனா வாழ்வின் பயன், வாழ்க்கை நெறி. மரத்திற்கு, இப்ப அடுத்து பாருங்க, 6 அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது என்ன சொல்றாரு, அறத்துக்குத்தான் அன்பு சார். அறம்னா என்னது, ட்ரூத், நேர்மை, உண்மை வழியில பேசுறவனுக்கு தான் அன்புலாம் இருக்கணும். நாங்களாம் வீரமானவங்க, நாங்களாம் வீர பரம்பரை, எங்களுக்கெல்லாம் அன்பு இருக்காது, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னா அது முட்டாள்தனங்கிறார். வீரத்துக்கே அன்புதான்ப்பா துணைங்கிறார். நீ பெரிய வீரனா இருக்கியா, உன்கிட்ட அன்பு இருந்தாதான் வீரமே இருக்குங்கிறார். இல்லைன்னா வீரம்னா சும்மா அருவாள் கம்பையை தூக்கிட்டு வேல் கம்புகளை தூக்கிட்டு சும்மா சுத்துறது வீரம் கிடையாது. வீரம் என்பது ஒரு எதிரியை பணிய வைக்கக்கூடிய திறம் நம்மிடம் இருந்தால் அதுதான் வீரம்.
அதை நம்ம அடிதடி தான் பண்ணணும், குத்தணும், ரத்தம் வர வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அறத்திற்கு தான் அன்பு சார்பு. அற வாழ்க்கை வாழ்கிற ஞானிகளுக்கும் அற வாழ்க்கை வாழக்கூடிய துறவிகளுக்கு தான் ஏன் அன்புலாம், எங்களுக்கெல்லாம் கிடையாது, நாங்களாம் யாரு தெரியுமில்ல வீரமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வள்ளுவர் என்ன சொல்றாரு? அறத்திற்கே அன்பு சார்பு என்பவர் அறியாருங்கிறார். அறியாருன்னு அர்த்தம் ஒன்றும் தெரியாதவங்கிறார். மரத்திற்கும் அக்தே துணை, வீரமா இருக்கிறவனுக்கே அன்புதான் ஏன் துணைங்கிறார் அவர். மரம் என்றால் இந்த இடத்துல என்னது? வீரம். இந்த மரம் கிடையாது, அந்த மரம்னா ட்ரீ. இந்த மரம் தான் வீரம். வீரம், கருணை, வீரம் இரண்டிற்குமே அடிப்படை அன்புதான் என்பது பொருள் இந்த இடத்துல. அப்ப நீங்க சொல்லக்கூடாது அன்பு எல்லார்ட்டையும் இருக்கணுங்கிறார் அவர். வீரமாக இருக்கணும், அன்பு இருக்கணும். ஒரு ராணுவ வீரர், மிலிட்ரியிலே ராணுவத்தில் உயர்ந்த தளபதி இருக்கிறார், அவர் நான் அன்பா இருக்க முடியாது, ஏன்னா நாங்கள் ரொம்ப வீரமா இருக்கணும். வீரத்துக்கு அன்புக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? வீரமா இருந்தா அன்பா இருக்கணுங்கிற அவசியமே இருக்கா? இல்ல வீரம் இருக்கிறவங்க அன்பு இல்லாம இருக்கணும்னு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. வீரத்திற்கே அதுதான்ப்பா துணை என்று சொல்கிறார். 7 பாருங்க, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் எப்படி காயுமோ அதே போல அன்பில்லாமல் ஒருவர் அறம் வைத்திருப்பது அப்படித்தான். எலும்பில்லாத உயிர்கள்னா புழுப்பூச்சிகள், சின்ன சின்ன பாம்புகள், இந்த விஷயங்கள்லாம் கொடும் பாலைவனத்துல காலையில உச்சியில வெயில் அடிக்கும் போது, சூரியன் அப்படியே உச்சி வெயில மேல அடிக்கும் போது அந்த கதிர்வீச்சு வெப்பம் தாங்க முடியல. மனுஷனோ விலங்குகளா இருந்தா காலை வச்சு வேகமா ஓடிடும். இந்த புழுக்களும் பூச்சிகளும் இந்த பாம்புகளும் அந்த பாலைவனத்துல நகர்ந்து ஓடுறதுக்கு உடம்பதான் பயன்படுத்துது. அப்ப வெயில் அதுவே காஞ்சி கருவாடாகி எங்கேயாவது ஒரு ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடி ஓடுமா. அப்போ எலும்பு இல்லாத, அதான் என்பிலதலைனா எலும்பு இல்லாத, என்பிலதனை எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் எப்படி காயுமோ, அதாவது எப்படி வருத்துமோ அதே போலதான் அன்பு இல்லாமல் ஒருவன் அற வாழ்க்கை வாழ்வது. நல்ல ஞானி, நல்ல பெரிய துறவி, பல மந்திர வேள்விகளை கற்று வைத்திருக்கிறார், பல தவங்களை வாங்கியிருக்கிறார், ஆனா அன்பு இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஒரு அடிப்படையான அன்பே இல்லாம ஒரு பெரிய ஞானியா இருந்து என்ன பண்ண? அதான் அவர் சொல்றார், அப்படிப்பட்ட அறத்தை கொண்டிருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் எப்படி எலும்பில்லாத உயிர்களை சூரியன் காய்ச்சி வடித்து எப்படி துன்பப்படுத்துமோ அந்த மாதிரி துன்பப்பட வேண்டும். என்பிலதென எலும்பில்லாத புழுவை, அன்பிலதென அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இது என்ன உவமைனா, தற்று என்றால் உவமை அணி. அதுலேயும் இது என்ன ஸ்பெஷல்னா, இல்லாத பொருளை உவமையாக சொல்றது. இருக்கிற பொருளை உவமையாக சொல்லனா அது பேர் உவமை அணி. இல்லாத பொருளை எப்படி உவமையாக சொல்றது? வானத்திலிருந்து தங்க மழை பொழிந்த மாதிரி அப்படிம்பாங்க. வானத்திலிருந்து என்னைக்கா தங்க மழை பொழிஞ்சிருக்குமா? ஆனா அந்த மாதிரிங்கிறாங்க. அப்ப மாதிரினா உவமை அணி. வானத்திலிருந்து தங்கமழை பொய்தது போலன்னு சொல்லும் பொழுது வானத்திலிருந்து தங்கமழை எப்படி பெய்யும்? அப்போ அப்படி இல்லாத ஒரு பொருளை சொல்லி உணர்த்துவதால் இதற்கு இல் பொருள் உவமை அணி என்று பெயர். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வற்றி போன ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துல உயிர்களே வாழ முடியாது, கடுமையான வெயில். அந்த இடத்துல போய் நான் ஒரு மரத்தை வச்சேன், அதுவும் வாடி போன ஒரு மரம். அந்த வாடி போன மரத்தை கொண்டு அங்க குழி தோண்டு பறிச்சு வச்சுட்டு வந்தேன். திடீர்னு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா மரமெல்லாம் பச்சை பசேன்னு வளர்ந்து காய்களும் கனிகளும் தொங்குது அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. என்ன கேட்பீங்க? பாலைவனத்திலே ஒரு மரத்தை போய் வச்சாராம், அந்த மரம் வளர்ந்துச்சான். அப்ப வளரவே வளரன்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கையும் இப்படிதான் அப்படிங்கிறார். நடக்காத ஒரு காரியம். அன்பு இல்லாமல் ஒரு உயிர் வாழவே முடியாது. யார்கிட்டயாவது ஒருத்தட்ட அன்பு செலுத்தணும். ஒரு பெரிய கொலைகாரனா இருப்பான், 100 கொலை பண்ணியிருப்பான், அவனுடைய குழந்தைகிட்ட போய் கேட்டா எங்க அப்பா நல்ல அப்பா, எங்க அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருப்பார் சொல்றாங்களா இல்லையா? ஸோ ஒரு மகனுக்கு தந்தையாக இருக்கிறார், ஒரு மகளுக்கு தந்தையாக இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. வற்றி போன அந்த பாலைவனத்தில் உள்ள தளிர்த்த அந்த மரமானது வாடி போன மரம் தளிர்க்காது. அதே மாதிரி அன்பு நெஞ்சில் இல்லாத வாழ்க்கையும் தளிர்க்காது. இல்லாத பொருளை உவமையாக சொல்லுவதற்கு பேர் இல் பொருள் உவமை அணி. அடுத்தது பாருங்க, அன்பகத்தில்லா சொற்பொருள் பாருங்க. அன்பகத்தில் அடிபிடிக்கணும், அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என்று பிரிக்க வேண்டும். வன்பார்க்கன்னா வன்பால் கண், வற்றி போன பாலைவனத்தில், கொடுமையான பாலைவனத்தில். தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டலற்று, தளிர்த்தது போல. வற்றல் மரம் வாடிய மரம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. யாக்கைனா உடல்,
நம்மளுடைய உடல்ல வெளியே நிறைய உறுப்புகள் இருக்கு. என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, விரல்கள் இருக்கு, காது இருக்கு. இதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள். நமக்கு உள்ளுக்குள்ளேயும் சில உறுப்புகள் இருக்கு. என்ன உறுப்பு? இதயம், கிட்னி, லிவர், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள்ல அன்பு என்ற ஒரு உறுப்பு இருக்குன்னு யாராவது சொல்லுவோமா? அது எப்படிங்க அன்பு என்ற ஒரு உறுப்பு இருக்கும்? அப்ப இது ஒரு பொருளா இருக்க போய் தானே வெளியே வருது. ஒரு குழந்தைய ஒரு பெற்றெடுத்த ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது, கையில வச்சு பார்க்கும்போது ஒரு அன்புன்னு எங்கேயோ இருந்து உள்ள இருந்து தானே வெளியே வருது. கரெக்டா? யாரோ ஒரு 5 பேரை பார்க்கும்போது வராத ஒரு உணர்வு தான் பெற்ற குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு உணர்வு வருதா? 10 நாள் பார்க்காத தாயின் முகத்தை பார்த்த குழந்தைக்கு முகத்துல இருந்து ஒன்று உள்ள இருந்து வருதா? அப்ப அது உள்ள இருக்க ஒரு உறுப்பு தானே. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? வெளியே இருக்கிற உறுப்பு எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்போ? உடல்ல உள்ளுக்குள்ள அன்பு என்ற ஒரு அக உறுப்பு இல்லாதவனுக்கு வெளியே என்ன உறுப்பு இருந்தாலும் என்ன பிரயோஜனம் கேட்கிற. நல்ல கை கால் திடமா இருக்கு, கண் பார்வை தெளிவா இருக்கு, கால் நல்லா இருக்கு, விரல்கள் நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்ட், வெளி உறுப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா உள்ள இருக்க வேண்டிய உறுப்பு அன்பு என்ற ஒரு உறுப்பு இல்லையே. அப்ப வெளி உறுப்புல என்ன பிரயோஜனங்கிறாரு? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் என்ன பிரயோஜனம் கேட்காரு. வெளியுள்ள உறுப்பு வச்சு என்ன பிரயோஜனம்? யாக்கைக்கு அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அன்பு என்கின்ற உறுப்பு உள்ள இல்லாதவனுக்கு வெளியே இருக்க உறுப்பு வச்சு என்னையா பண்ண போறான் அப்படின்னு கேட்கிறார். யாக்கை என்றால் உடம்பு, புறத்துறுப்பு என்றால் வெளி அவயங்கள், உடல் உறுப்புகள். எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு. 10வது, அன்பின் ஒளி வலியது உயிர்நிலைங்கிறார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கானா இறந்துட்டானான் எப்படி செக் பண்ணுவோம்? கையை தொட்டு பார்ப்போம், அவருடைய நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதயத்து பக்கத்தில் காது வச்சு கேட்டு பார்ப்போம், இதய துடிப்பு எப்படி இருக்கு. மூக்கு பக்கத்தில் விரல் வச்சு பார்க்குறோம், மூச்சு இருக்கிறா. இதெல்லாம் ஒரு அடிப்படையாக மனிதன் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கான். வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் அன்போடு வாழ்ந்தால் மட்டும்தான் உயிர் உள்ளதாக அர்த்தம்ங்கிறார். இது வித்தியாசமா இருக்க. ஆமா, அன்பின் வலியது உயிர்நிலைங்கிறார். அன்பு இருந்தால்தான் ஒருவன் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அப்ப நம்ம கேட்போம், அப்ப அன்பு இல்லாதவங்களுக்கு அதான் அவர் சொல்றார், அக்திலா இருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்னா கொஞ்சம் எலும்பு அதுக்கு மேல கொஞ்சம் தோல் அப்படிங்கிற ஒரு உடம்பு தான் அவனுக்கு இருக்க தவிர அதை உயிர்னு சொல்லக்கூடாது. எலும்பும் தோலும் உள்ள ஒரு சதைப்பிண்டமாக இருக்கிறான். ஆட்டு இறைச்சி கடைகள்ல, கோழி இறைச்சி கடைகள்ல கறி வாங்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா அங்க கொஞ்சம் எலும்பு, கொஞ்சம் சதை. தனிக்கறினா 1000 ரூபாய், எலும்பு கறினா 800 ரூபாய், தலைக்கறினா எவ்வளவு. இப்படி எலும்பும் சதையுமாக வெறும் பொருளாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருளாகத்தான் அவன் இருக்கிறான். அப்போ அன்பு இருந்தாதான் உயிர் வாழ்றான்னு நம்ம சொல்லணும். அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. என்புனா மறுபடியும் எலும்பு, அன்பின் வலியதுனா அன்பு நெறியில் வாழ்வதே. அடுத்தது கல்வி, 12வது அதிகாரம். உங்களுக்கு 12வது கொடுத்திருக்கிறது கல்வி. ஸோ கல்வி தான் ஒரு மனிதன் என்ன பண்ணுன்னா உயர்நிலைக்கு கொண்டு போகும். அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து ஒரு நல்ல நிலைக்கு போகணும் என்று நினைப்பவர்களுக்கு கல்வி தான் தக்க பயன். கல்வி யாருக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னா, ரொம்ப பெரிய பணக்காரங்க, பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் கல்வியோட முக்கியத்துவம் தெரியாது. நம்மள மாதிரி சராசரி குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு கல்வி தான் ஒரே ஒரு ஆயுதம். தாய் தந்தையர்கள்ட்ட எந்த சொத்து கிடையாது, அப்பா அம்மாட்ட எந்த சொத்து கிடையாது, எந்த செல்வாக்கும் கிடையாது. மாற்று துணி கூட இல்லாமல் விவசாய கூலிகளாகவும் தெருக்கூலிகளாகவும் அன்னன்னைக்கு பாடுபட்டு தான் நம்மளை படிக்க வச்சு, பள்ளிக்கூடத்தில் நம்மளை அனுப்பி படிக்க வச்சு நம்மளை ஒரு பட்டப்படிப்பு வாங்க வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய ஒரு தியாகமாகவே இருந்திருக்கும். அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான். நம்மள்ட்ட செல்வாக்கும் இருக்காது, பணமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த கல்வியை வைத்து தான் நம்மளுடைய தலைமுறையை நம்ம உயர்த்த வேண்டும். அதனால நம்ம தாய் தந்தையர்கள் பார்த்தீங்கன்னா வெம்பாடுபட்டு வெயில்லையும் வயல்லையும் மழையிலையும் உழுது கஷ்டப்பட்டு தோல் வற்றி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்மளை படிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கல்விக்கு ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு ஏழை குடும்பத்தில் ஒருத்தன் கல்வி பெறுறான் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பல தடைகளை தாண்டி அவனுக்கு அந்த கல்வி கிடைக்கும். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கல்வியின் சிறப்பை போற்றி சொல்லியிருக்கார். அதை பார்ப்போம். 1, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதான் சொல்றார். ஒரு மனிதன் தன்னுடைய கல்வி படிப்பு என்பது அவன் பள்ளியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு அவனுக்கு எது நினைவில் இருக்கிறதோ அதுதான் அவன் கற்ற கல்விங்கிறார். நம்ம ஒன்றா படிச்சிருப்போம், 6ஆம் கிளாஸ் புக்கில் ஒன்று படிச்சிருப்போம், 7ல் படிச்சிருப்போம், குப்தரில் படிச்சிருப்போம், குசானரில் படிச்சிருப்போம். ஆனால் வேலைக்கு அதெல்லாம் பயன்படாது. எது நமக்கு நினைவில் இருக்கோ, நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டதோ அதுதான் கல்விங்கிறார். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி கற்கணும்னா பிழை இல்லாமல் கற்க வேண்டும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும். அது கற்ற பிறகு அதில் சொல்லப்பட்டபடி நாம் நடக்க வேண்டும்.
கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஸோ நிற்கனா அதில் உள்ளபடி நாம் நடக்க வேண்டும். கசடு அற என்றால் குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அப்போ படிக்கணும், கசடு இல்லாமல் குற்றம் இல்லாமல் படிக்கணும். படித்த பிறகு அதை என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். நிற்க கற்றவாறு நடக்க, கற்பவை கற்றுக்கொள்ளும் நூல்களை, கசடு அற குற்றம் இல்லாமல், கற்ற பின் படித்த பின். 2 எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எந்த பொதுவான ஒரு பொது தேர்வு போட்டித் தேர்வுக்கு போனீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஜிஎஸ் இருக்கும், இன்னொன்று ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ ஜிஎஸ் ஆப்டிடியூட் கணிதம் இருக்கும், ஒன்று வந்து பொது அறிவு இருக்கும். பொது அறிவு படிக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு பொது அறிவு நல்லா வருது, எனக்கு இந்த ஆப்டிடியூடே வர மாட்டேங்குது, ரீசனிங் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் சூப்பராக போடுறாங்க, ஜிஎஸ்ல உட்காந்து படிக்க முடியல. இது ரெண்டையும் யார் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறானோ அவன் வேலை அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் அதை தான் சொல்கிறாரு. எப்பா கல்வி என்பது வெறுமனையாக ஒரு விஷயத்தை படிக்கிறது கிடையாது, அதில் எண்ணும் இருக்கும், அதில் எழுத்தும் இருக்கும். எண் என்றால் கணிதத்திலையும் தேர்ச்சி பெற வேண்டும், அவன் பார்த்தீங்கன்னா பாடத்திலும் தேர்ச்சி பெற வேண்டும். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, எண்ணென்ப ஏனை எழுத்தன்பங்கிறார். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஒரு உயிருக்கு கண்ணு ஒன்னா இருக்கு. நம்ம யாராவது சொல்லுவோமா, ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளைக்கு 2 கண் இருக்கும், ஆனால் ஒரு கண்ணு தான் அவருக்கு வேலை செய்யணும், ஒரு கண் வேலை செய்யாது. ரைட்டு கண்ணு அவருக்கு வேலை செய்யும், லெஃப்ட் கண்ணு வேலை செய்யாது. அப்படி சொன்னா ஏற்றுக்கிடுவாங்களா? அப்போ அவன் என்ன சொல்றோம், நமக்கு மனிதனுக்கு 2 கண்ணும் அவசியம். 2 கண்ணுடைய பார்வையை வச்சுதான் ஒரு மனிதன் என்ன பண்றான், தினசரி நடக்கும். அதான் அவர் சொல்றாரு, எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. வாழக்கூடிய உயிர்களுக்கு கண் எப்படிப்பட்டதோ அதே போலதான் எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதர்களுக்கு. எண் என்ப அப்படின்னா எண்ணிக்கை, கணித நூல்கள். கண் என்ப அப்படின்னா 2 கண்கள் என்று கூறுவர். எண் முதல்நிலை தொழிற்பெயராக இந்த இடத்துல வந்திருக்கு. எழுத்து என்பதை குறிக்கிறது. எழுத்து இலக்கண இலக்கியங்கள், அதாவது ஜிஎஸ் நம்ம என்ன சொல்றோம், அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் படிச்சிருப்பாங்க. சரி, கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையார் என்போர் கற்றோருங்கிறார். வள்ளுவர் என்ன சொல்றாரு, கண் என்பது யாருக்கு இருக்குன்னா கல்வி கற்றவர்களுக்கு தான் அது கண்ணுங்கிறார். கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு அது கண் இல்லையா, முகத்தில் 2 புண் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். இழிவாக சொல்றார், கல்வி இல்லாத நிலை இருக்கக்கூடாதுன்னு இழிவாக சொல்றார். நம்ம வகுப்புல வந்து குறைஞ்ச மதிப்பெண் பெற்ற ஆசிரியர் நம்மளை திட்டுறாங்க, நீலாம் படிக்கவே லாய்க்கு இல்லை அப்படிங்கிறார். எதுக்காக அப்படி சொல்றாரு? ஆசிரியரோட நோக்கம் இந்த பையனை வந்து காழ்ப்புணர்ச்சிக்கு ஆளாக்கி இவனை வந்து வருத்தப்பட வைக்கணுங்கிறதா? அப்படி கிடையாது. ஆசிரியர் கடிந்து கோவப்படுகிறார். கோவப்பட்டு திட்டும் பொழுது அந்த வார்த்தைகள் அவங்க உள்ள போய் என்ன பண்ணணும், அடுத்த முறை நம்ம இந்த பேரை வாங்கக்கூடாது, நல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ ஆசிரியரோட நோக்கம் அதுதான். ஆசிரியர் வகுப்புல வந்தது இன்னைக்கு 2 பேர் திட்டணும் வந்திருக்க மாட்டார். அப்போ ஏன் அவர் மேல அவருக்கு கோவம் வருது ஆசிரியருக்கு இந்த மாணவன் மேலாம்? அந்த மாணவன் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்காரு, அதனால அவர் கோவப்படுறாரு. சப்போஸ் அந்த மாணவர் மேல அவருக்கு பெரிய லெவல்ல ஒரு ஆசாபாசம் இல்லை, ஒரு இவன் படிச்சா என்ன படிக்காட்டான்னு நினைச்சுதான் அவன் என்ன மார்க் எடுத்திருந்தாலும் என்ன பண்ண மாட்டார், கண்டுக்கிட மாட்டார். அப்போ ஒரு உரிமை உள்ளவர்கள் தான் ஒருவர் என்ன பண்ணுவாங்க, கட்டிஞ்சு சொல்லுவாங்க. இப்போ வள்ளுவர் கட்டிஞ்சு சொல்றாருன்னா மக்கள் மேல உள்ள உரிமையில சொல்றாரு. என்ன சொல்றாரு, கண்ணு என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி அவசியமோ அதே போல கல்வி அவசியம். அப்போ கல்வி கற்றவர்களுக்கு தான் முகத்துல 2 கண் இருக்கு, கல்லாதவர்களுக்கு முகத்தில் 2 புண்ணு தான் இருக்குங்கிறார். கண் உடையார் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்ங்கிறார். ஸோ கற்றோர் என்றால் கல்வி கற்றவர், கல்லாதவர் என்றால் படிக்காதவர், முகத்து என்றால் முகத்திலே. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர் இடத்துல படிச்சவங்களோட வேலை என்ன தெரியுமா, எல்லா படித்தவர்களுடைய வேலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. படிச்சவங்க 2 பேர் சேர்ந்து பேசினா எதை பத்தி பேசுவாங்க, கல்வியை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறார். ஸோ 2 பேர் பேசுறாங்க, 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கு. 2 பேரும் வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தை பற்றி பேசுவாங்க. என்ன வியாபாரம் எப்படி போகுது, 2 உப்பு வியாபாரிகள் சந்திச்சா உங்க உப்பு என்ன ரேட்டுக்கு வருது, நம்ம உப்பு என்ன ரேட்டு வருது, உங்களுக்கு எந்த தெருவில் விற்குது, அந்த மாதிரி பேசுவாங்க. 2 கொலைகாரங்கள் சந்திச்சாங்க என்ன பண்ணுவாங்க, கொலையை பத்தி பேசுவாங்க. 2 திருடங்க சந்திச்சா திருட்டை பத்தி பேசுவாங்க. 2 கல்வியாளர்கள் சந்திச்சா என்ன பண்ணுவாங்களாம், உவப்ப தலைகூடி தான் கற்றவற்றை அவர்கள்ட்ட சொல்லி அவர் கற்றவற்றை தான் புரிந்து கொண்டு ஐயோ சூப்பர் அற்புதம் ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உவப்ப தலைக்கூடி, உவப்பம்னா என்ன அர்த்தம், சந்தோஷத்தில் அதை பேசி பழகிவிட்டு சரி போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேரும் பிரிஞ்சு போகும், வருத்தப்பட்டு பிரிவாங்களாம். வருத்தப்பட்டு பிரிவாங்களாம். அந்த இன்பத்தை கிடைக்காம போச்சு, ஐயோ இன்பம் நின்றுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு பிரிவாங்களா. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்ங்கிறது. இதுதான் புலவர்களுக்கு வேலை. படிச்சவங்களோட தொழில் என்னப்பா இதுதான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கார். உவப்பனா மகிழும் படி, தலைகூடினா ஒன்று சேர்ந்திருந்து, புலவர் தொழில்னா கற்றவர்களின் செயல். கல்வி எப்படி பெற வேண்டும்,
என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள்கள் இது ஒன்று. கல்வி எப்படி பெற வேண்டும், கல்வி கற்பனை யார்கிட்டனாலும் நீங்கள் படிங்க. மேபி நீங்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படிக்கலாம், ஒரு குருகிட்ட போய் படிக்கலாம், பெரிய லெஜண்ட்கிட்ட நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் தெரியாதவரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கல்வி என்பது நீங்கள் யாரையோ ஒருத்தர் வாங்குறீங்க. வாங்கும் பொழுது எப்படி வாங்க வேண்டும் என்றால், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு சர்ஜரிக்கு தேவைப்படுது, ரொம்ப அவசரம். நிறைய பேர்ட்ட கேட்கிங்க, பணம் கிடைக்க மாட்டேங்குது. கண்ணீர் விட்டு கதறி கேட்குறீங்க, ஒருத்தட்டியா பணம் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு பணம் தர சம்மதிக்கிறார். ஒரு காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு பணம் வாங்கிக்கோங்கிறார். எப்படி போய் பணம் வாங்குவீங்க? பணம் வாங்குறதுக்கு அப்படியே ஷோல்டர் அப்படியே தூக்கி விட்டுட்டு, சட்டையில் 4 பட்டனை கழட்டி விட்டுட்டு, வேட்டையை நல்லா மடித்து கட்டிட்டு அப்படியே போயிட்டியோ பணத்தை குடியா அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். எப்படி போவோம்? பணிந்து ரொம்ப சாஸ்திராங்கமாக போய் அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொல்லி கேட்போம். அப்போ ஒரு இல்லாதவர் ஒரு செல்வந்தர் முன்பு சென்று ஒரு பணத்தை எவ்வாறு வாங்குவாரோ அதை போலதான் கல்வியை ஒரு ஆசிரியரிடமிருந்து நாம் பெறும் பொழுது அத்தகைய பணிவுடன் தான் வாங்கணும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லையும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதாவது ஷார்ட்ஸ் போடுறது, ஏதாவது சாங்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு சில ஆசிரியர்களெல்லாம் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஆசிரியர்கள் வேடிக்கை பண்ணுவாங்க, ஆசிரியர்களை கட்டையத்துக்கு அடிக்க போகிறது, ஆசிரியர் கை நீட்டி அடிக்கிறது, அப்படிலாம் செய்யும் பொழுது இன்று கல்வி என்பது இப்படி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு அரசு இலவசமாக கொடுக்கறதுனால என்னமோ கல்வியுடைய அந்த குவாலிட்டிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் போயிருச்சோ, கல்வி எவ்வளோ சிறப்பான பொருள் என்பது அவங்களுக்கு தெரியாமல் போயிருச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, வள்ளுவரின் பார்வையில் ஏழை ஒரு செல்வந்தனிடம் சென்று எவ்வாறு பணத்தை கேட்பானோ அந்த பணிவு இருக்கணும். முன்னாடி மாணவர்கள் பணிஞ்சிருப்பாங்க, இப்போ அந்த அளவுக்கு பணிய வேண்டாம். ஆனால் ஆசிரியர்களை எதிர்த்து சண்டை போட்டு இது எப்படி இருக்குன்னா, பணம் கேட்க போன இடத்துல செல்வந்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவரையே போட்டு அட்டின்னு அடித்து துவைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா. அதனால ஆசிரியர் என்பவர் நமக்கு கல்வி போதிக்கக்கூடியவர், அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இங்கே சொல்லியிருக்கிறாரு. ஸோ உடையார் முன்னா செல்வர் முன்பு, ஏக்கற்றும்னா கற்றவர் பணிந்து நின்று கவலைப்பட்டு, கடையர் அப்படின்னா இழிந்தவர் ஆவர், தாழ்ந்தவர், கடையரே கல்லாதவர் அப்படிங்கிறார். ஸோ அப்படி பெறாம இருக்கிறவங்களை இழிந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்கிறார். இது அற்புதமான ஒரு திருக்குறள். இது பள்ளிக்கூடங்கள்ல எழுதி போட வேண்டிய ஒரு திருக்குறள். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள்ல வாயில் இந்த மாதிரி ஒரு திருக்குறள் எழுதி போட்டு இதற்கு பொருள் சொல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்கலாம். அடுத்து பாருங்க, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டனைத்து ஊரும் அறிவு எடுத்துக்காட்டு ஓமேனி. மணற்பாங்கான ஒரு கிணற்று பகுதி, ஆற்று பகுதியிலேயோ மணப்பாங்கான ஒரு கடல் பகுதிக்கு பக்கத்துல போய் ஒரு கிணறு தோண்டும் பொழுது ஒரு 2 அடி தோண்டினா தண்ணி வரும், 4 அடி தோண்டினா இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், 6 அடி தோண்டினா பெரிய கிணறு தோண்டிடலாம். அப்படி தோண்டதான் மணற்பாங்கான இடத்தில் நீர் சுரக்கும். அதுபோல நல்ல நூல்களை கற்க தான் அறிவு என்பதை வளரும். நிறைய புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்றாரு. கற்றனைத்து ஊரும் அறிவு, கற்றால் தான் அறிவு ஊரும். 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சோம்னா அதற்கேற்றாப்புல அறிவு ஊறி இருக்கும். 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா அதற்கேற்றாப்புல அறிவு வரும். 12ஆம் வகுப்பு அறிவு இன்னும் கொஞ்சம் வரும். டிகிரி படிக்கும்போது அறிவு வரும். அப்போ நமக்கு நிறைய பேருக்கு அறிவு ஊறலைன்னா இது நம்ம முறையாக கற்கவில்லை என்று அர்த்தம். அப்போ திருக்குறள் 1330 திருக்குறளையும் கற்றுவிட்டால் அறிவு என்பது ஊற்றெடுத்து பெருக ஆரம்பிக்கும். ஸோ தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவிற்கு மணற்பாங்கான இடத்தில் நீர் சுரக்கும். மாந்தர் என்றால் மக்கள். சரி, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். அதாவது கற்றவர்களுக்கு எல்லா நாடும் தன்னோட நாடு, எல்லா ஊரும் தன்னோட ஊர். அதான் சொல்றேன், யாதானும் நாடாமல் ஊறாமல். அதாவது இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னா எந்த ஊருக்கும் நம்ம பயப்படாமல் போகலாம். கல்வி இல்லை என்றால் பயப்படும். ஒரு ஊருக்கு போய் இறங்கி பேசுறதுக்கு, மக்கள்கிட்ட பேச பயப்படும். அப்போ எல்லாமே தான் நாடு, எல்லாமே தான் ஊரு என்பது கல்வி கற்றவருக்கு மட்டும்தான் இருக்கிற சிறப்பு. இதை தெரிஞ்சுக்கிட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சாகிற வரைக்கும் சிலர் கற்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்னொருவன் தெரிந்தும் சாந்துணையும் சாகும் தண்டிக்கும் ஏன் படிக்காம இருக்கிறான்? யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர் இன்னும் ஏன் கல்வி கற்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது யாதானும் கற்றவனுக்கு எந்த நாடும், ஊராம் அப்படின்னா ஊராகும், சாந்துணையும்னா இறக்கும் வரையும், கல்லாதாறு கல்வி கற்காமல் இருப்பது. 8வது குறள்ல சொல்லியிருக்காரு பாருங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவில கற்கக்கூடிய கல்விதான் 7 பிறவிகளையும் பாதுகாப்பை தருது என்று சொல்லியிருக்கார்.
எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு என்றால் அது பாதுகாப்பு என்று அர்த்தம். இந்த பிரிவில் நாம் கற்கக்கூடிய கல்வியை தெளிவாக பிழையின்றி கற்றுவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. உடைத்து என்றால் உடையதாகும், உள்ளதாகும். ஏமாப்பு பாதுகாப்பு என்பது ஒரு தொழில் பெயரை சொல்லுதான். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நான் ஒரு பெரிய செல்வந்தன் வச்சுக்கிடுவோம். என்ன மாதிரி இன்னொருத்தர் செல்வந்தர் அந்த ஊரில் வர்றாருன்னு எனக்கு என்ன வரும்? ஒரு பொறாமை வரும். என்னடா நம்மளோட செல்வந்தன் இங்கே வந்துட்டு இருக்கான். நான் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கேன். எய்தாப்பில் ஒருத்தர் இன்னொரு ஹோட்டல் அப்படியே வச்சு நடத்துகிறான். அவன் யாருன்னா என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் ஒருத்தர் நடத்துகிறார். நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட் என்ன பண்ணுறாருன்னா என்கிட்ட உள்ள தொழிலாத்தையும் கற்றுட்டு எய்தாப்பில் ஹோட்டல் வைக்கிறார். நம்ம என்ன நினைப்போம்? ஏன்டா என்கிட்ட உள்ள தொழிலை கற்றுக்கிட்டே நீ எய்தாப்பில் போய் ஹோட்டல் வச்சு பிழைக்கிறியாடா? மனசில் எப்படி இருக்கும்? வஞ்சகம் இருக்கும். இப்படி இந்த உலகத்தில் தான் இன்புறுவதை உலகம் இன்புறுவது கண்டால் எல்லாருக்கும் பொறாமை ஏற்படும். ஆனால் கல்வி கற்றவருக்கு மட்டுமே தான் கற்றறிந்து சுவைத்த இன்பத்தை பிறருக்கு சொல்லி அதை நீயும் சுவைத்து பாருன்னு சொல்றான். கம்பராமாயணம் படிச்சேன்டா நேத்திக்கு, இந்த பகுதி ரொம்ப அற்புதமா இருக்கு, எனக்கு ராத்திரி ஃபுல்லா உறக்கமே இல்லாத அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு, இதை நீயும் படிச்சு பாருன்னு சொல்லிட்டு அதை படிக்க சொல்ற போது நாளைக்கு அவரும் அதை படிச்சு பார்த்துட்டு வந்து சொல்லும் போது அதை இன்பமா இருந்துச்சுன்னு அவர் சொல்லும் போது இது இவருக்கு இன்பம் தான் பிறக்குமா? பொறாமையாப்படுவாரு. ஏண்டா நான் தான் இன்பம் விடுறேன், உனக்கு ஏன்டா இன்பம் வருது அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. தாம் இன்புறுவது உலகு கண்டு இன்புறக் கண்டு காமுறுவர். சந்தோஷப்படுபவர் யாரு? கற்றறிந்தவர் தான் சந்தோஷப்படுவாரு, மற்ற யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படிங்கிறார். காமுறுவர்னா மேலும் கற்க விரும்புபவர், இன்பப்படுபவர். கடைசி சொல்லி முடிக்கிறார். கேடில் விழு செல்வம். விழுனா அழியாத ஒரு செல்வம். இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு செல்வம் என்று இருக்கிறது என்றால் கல்வி செல்வம் தான். அதுதான் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடல் என்றால், மாடு என்றால் இந்த இடத்துல செல்வத்தை குறிக்குது. அதை தாண்டி ஒரு செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு இல்லை. ஸோ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எனவே மற்ற எல்லா செல்வங்களும் அழிந்து போகக்கூடியவை. கல்வி என்பது அழியாத செல்வம் என்று சொல்லியிருக்கிறாரு. மாடு என்பது செல்வம், விழுச்செல்வம் என்றால் சிறந்த செல்வம், அழியாத செல்வம். கேடு இல்லை அப்படின்னா அழிவு இல்லாத என்று அர்த்தம். ஸோ இந்த 2 அதிகாரமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிமையான ஒரு அதிகாரம் தான். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.